எங்கள் படித்ததில் பிடித்தது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் செய்யவும். இது மேலும் கூடுதலான வீடியோக்களை வேகமாக செய்ய என்னை ஊக்குவிக்கும். எனது வீடியோக்களை உடனடியாக பெற நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் செய்ய மறக்காதீர்கள். இப்போது நாம் கதைக்குள் செல்வோம். கண்ணீர் பூக்கள். அம்மா இப்படி திடீரென்று இறந்து போவாள் என்று கொஞ்சமும் நினைக்கவில்லை வினோத். கடைசி நேரத்தில் அவள் பக்கத்தில் இருக்க முடியாத துர்பாகியசாலியானதை நினைத்து வருந்தினான். அம்மா முகத்தை கடைசியாக காணும் நாள் இதுவே. இனி அவளை நான் என் வாழ்க்கையில் ஒருபொழுதும் காணப்போவதில்லை. அன்பு குரலை இனி ஒருபொழுதும் கேட்கப் போவதில்லை. நினைத்ததும் நெஞ்சு வெடித்துவிடும் போலிருந்தது. கதறி அழ வேண்டும் போல் தோன்றியது. ஆனால் துக்கத்திலும் துயரத்திலும் வாய்விட்டு அழக்கூடாது என்று விசித்திரமான விதிக்குள் இருக்கும் ஆண்வர்க்கம் அல்லவா? இருந்தாலும் அவனை மீறி வந்த அழுகையை அடக்க முடியாமல் அமர்ந்திருந்தான். என்னங்க, கொஞ்சம் உள்ள வாங்களே என அழைத்தாள் மனைவி சுவாதி. என்னாச்சு சுவாதி என்றான் வினோத். போன மாசம் நம்ம தன் பிறந்த நாள் அப்போ காணாம போச்சே, என்னோட 9 பவுண்ட் செயின். அதுக்கு என்ன இப்போ? அது உங்க அம்மாவோட பீரோவில் இருக்குது, இங்க பாருங்க என்று செயினை காண்பித்தாள் சுவாதி. என்ன சொல்ற? நான் என்ன பொய்யா சொல்றேன்? உங்க அம்மாவோட புடவை வேணும்னு சொன்னாங்க. எடுக்க வந்தப்ப இந்த பீரோக்குள்ள இந்த செயின் இருக்கு. சரி, இதை யார்கிட்டயும் சொல்லலல்ல? யார்கிட்டயும் சொல்லல. ஆனா அத்தை ஏன் அவங்க புடவைக்குள்ள இதை ஒளிச்சு வைக்கணும்? இங்க பாரு சுவாதி, அம்மா ஏன் ஒளிச்சு வச்சிருக்க போறா? இந்த நேரத்துல இதை பற்றி பேச வேண்டாம். எதையாவது யோசிச்சு குழப்பிக்காத. அப்புறம் என்னன்னு பார்க்கலாம். உங்க அம்மா கிட்டேயும் எதையும் வளரிடாத. செயினை பத்திரமா வச்சுக்கோ. நீ போய் புடவையை கொடு என்றான். அவளை அனுப்பிவிட்டாலும் மனதுக்குள் என்னவோ போலிருந்தது. அந்த அறையை விட்டு வெளியேறும் பொழுது, அண்ணா ஒரு நிமிஷம் என அவன் கையை பிடித்து அறைக்குள் இழுத்து சென்றாள் தங்கை நித்யா. என்ன நித்தி? ஏற்கனவே அழுது சிவந்திருந்த அவள் கண்களில் மீண்டும் நீர் பெருக்கெடுத்தது. நீயும் அண்ணியும் பேசினதை கேட்ட நித்தி. அதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்லிடாத. அது என்னன்னு அப்புறம் பார்க்கலாம் என்றான். இல்லைண்ணா, ஒரு நிமிஷம் நின்று கேளு. இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். என்ன சொல்ற? முதல்ல என்னை மன்னிச்சுட்டேன்னு சொல்லுண்ணா. எதுக்காக உன்னை மன்னிக்கணும்? நீ என்ன செஞ்ச? போன மாசம் தருண் பிறந்த நாள் அன்னைக்கு அந்த செயினை எடுத்ததே நான் தான். என்ன சொல்ற நித்தி? ஆமாண்ணா, என் வீட்டுக்காரர் ஆப்ரேஷன் பண்ணணும்னு எத்தனையோ தடவை உன்கிட்ட பணம் கேட்டேன். நீயும் கொடுக்க ரெடியாக தான் இருந்த. ஆனா அண்ணி தான் அதை கொடுக்க விடாம செஞ்சிருவாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு வேற வழி தெரியல. தருண் பிறந்த நாள் அன்று உன் வீட்டுக்கு வந்தப்ப அந்த செயினை எடுத்துட்டேன். ஆனா நான் எடுத்ததை அம்மா பார்த்துருச்சு. உறவை கெடுக்க வந்த சண்டாலின்னு என்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு அந்த செயினை என்கிட்ட இருந்து பறிச்சு உன்கிட்ட தரலான்னு நினைச்சாங்க. அங்க வந்த அண்ணி, என்ன நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, இங்க செயினை காணும்னு நாங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்க, உன்கிட்ட கொடுத்து சமாளிக்கலான்னு அடுத்த நாளே பணம் உன்னை தேடி வரும்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு போக சொல்லிச்சு. அதுக்கப்புறம் 1.5 லட்சம் ரூபாய் நம் சீனிவாச மாமா கிட்ட கொடுத்து விட்டுச்சு. அதை வச்சு தான் என் புருஷனுக்கு ஆப்ரேஷன் பண்ணினேன். அவரும் பொழைச்சிட்டாரு. ஆனா நம்ம அம்மா என்கிட்ட எதுவுமே பேசாம போயிடுச்சு. நானே அம்மாவை கொன்னுட்டேனா? என்னை மன்னிச்சிரு அண்ணா. அன்னிக்கிட்டையும் நானே மன்னிப்பு கேட்கணும் என்றாள் நித்யா. அவள் சொன்னதை கேட்டு அதிர்ச்சியில் பதில் ஏதும் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றான் வினோத். அப்பொழுது அங்கு வந்த சுவாதி, என்னங்க, ஏன் இங்கே நின்றுகிட்டு இருக்கீங்க? நித்யா, என்னாச்சு என்றாள். ஒன்றும் இல்லை அண்ணி, அங்கே ஒரே பரபரப்பா இருக்கு. நீங்க 2 பேரும் இங்கே நின்று என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? அத்தையை குளிப்பாட்டும் போது அவங்களோட இடுப்பு பக்கத்துல ஆப்ரேஷன் பண்ணின தழும்பு இருக்கிறத பார்த்தோம். எல்லோரும் அதை பற்றித்தான் பேசிட்டு இருக்காங்க. வாங்க நீங்க என்றாள். இதை கேட்டு வினோத்தும் நித்யாவும் ஒருவருக்கொருவர் அதிர்ச்சி மேலிட பார்த்தபடி வேகமாக சென்றனர். எதிரில் வந்த சீனிவாச மாமா, வினோத் நில்லு, பதற்றப்படாத, எல்லாத்தையும் நான் சொல்றேன். உயிருக்கு போராடிட்டு இருந்த உன் தங்கச்சி புருஷன் ஆப்ரேஷனுக்கு தேவையான பணத்தை புரட்ட உங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டது தெரியுமா? வீட்டை வித்து கொடுக்கலாமன்னா உன் படிப்புக்காக அடகு வச்சதுல வட்டி சரியாம கட்டாம பத்திரம் கைக்கு வரல போல. இருந்த நகை எல்லாத்தையும் உன் தங்கச்சிக்கு போட்டு கட்டி கொடுத்துருச்சு. காதுல போட்டிருக்க கம்மலை தவிர பொட்டு நகை கிடையாது. என்கிட்டையும் கேட்டுச்சு. அம்புட்டு பணத்துக்கு நான் எங்க தம்பி போவேன்? என்னாலும் ஒன்றும் செய்ய முடியல. உன்கிட்ட கேட்கலாம்னு சொன்னதுக்கு பிடிவாதமா வேண்டான்னு மறுத்துடுச்சு. என் பொண்ணை விதவையா பார்க்குற தைரியம் தனக்கு இல்லைன்னு, அதுக்கு தன்னோட உயிரே போயிடும்னு என்கிட்ட சொல்லி அழும். கடைசியில ஒரு வழியும் தெரியாம அதோட கிட்னியே வித்திருக்கு. வித்த பிறகுதான் எனக்கே தெரியும் தம்பி.
என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து உன் தங்கை கிட்ட கொடுக்க சொல்லுச்சு. கிட்னி வித்ததை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிடுச்சு தம்பி. ஆனா இவ்வளவு சீக்கிரமா உயிர் போகும்னு யாரும் நினைக்கல என்று முடித்தவன் கண்களில் கண்ணீர் வழிந்தது. இதை கேட்டதும் அதுவரையில் வினோத் அடக்கியிருந்த உணர்ச்சிகள் அனைத்தையும் முடித்து அம்மா அம்மா என்று அவன் எழுப்பிய சத்தத்தை கேட்டு அனைவரும் ஓடி வந்தனர். தம்பி வினோத், நீ இப்படி அழலாமா? நீ சோர்ந்து போயிட்டு ஆக வேண்டிய காரியத்தை யார் பார்க்கிறது என்றார் ஒரு பெரியவர். ஐயா, தயவு செய்து கொஞ்சம் அழவிடுங்க. அம்மாவுக்காக நான் இது வரைக்கும் ஒண்ணுமே செஞ்சதில்லை. அட்லீஸ்ட் அழவாது செய்யறனே என்றதும் அவர் ஒதுங்கி போனார். நித்யாவும் சுவாத்தியும் வினோத் கையை பற்றினர். ஆத்திரம் உச்சந்தலைக்கு ஏறிச்சு. கையை விழுங்கடி, சுயநல பிசாசுங்களா! அநியாயமா என் அம்மாவை கொன்னுட்டீங்களே, உங்க 2 பேருக்கும் என்னதாண்டி வேணும் என்றான். என்னங்க என்றாள் சுவாதி. ஏய், நீ பேசாத. நம்ம கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உனக்கு மறந்து போச்சா? உனக்கு பார்த்த மாப்பிள்ள கல்யாணத்தன்று உன்னை வேணாம்னு சொல்லி கல்யாணம் நின்னு போனது. அப்ப உங்க அப்பா எங்க அம்மா கிட்ட வந்து எப்படியாவது உங்க மகனை என் பொண்ணு கழுத்த தாலி கட்ட சொல்லுமா, இல்லைன்னா எங்க மானமே போயிடும்னு கெஞ்சினாரு. உன் நிலைமையை பார்த்து பரிதாபப்பட்டு அம்மா உடனே என்கிட்ட வந்து விஷயத்த சொன்னப்ப நான் ஒத்துக்கல. உன் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தா என்னப்பா செய்வ? பெத்த வயிறு கொஞ்சம் நினைச்சு பாருப்பான்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணினேன். அதுக்கப்புறம் ஒரு முறையாவது எங்க அம்மா இதை பற்றி உன்கிட்ட பேசியிருக்குமா? நம் கூட வந்துதான் தங்கி இருக்குமா? தருண் பிறந்த நாளுக்கு நான் வலுக்கட்டாயமா கூப்பிட்டதுனால நம்ம வீட்டுக்கு வந்த அம்மா 1 மாசம் என் கூட இருப்பேன்னு சொல்லிட்டு 3 நாள்ல கிளம்பிடுச்சு. நீயும் உன் வீட்டுல உள்ளவங்களும் சேர்ந்து உங்க ஸ்டேட்டஸ சொல்லி சொல்லியே அம்மா விரட்டிட்டீங்க. கல்யாணத்தப்ப எங்க ஸ்டேட்டஸ் தெரியாம போச்சா? எங்க அம்மா பணத்துக்கு ஆசைப்பட்டுத்தான் இந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சதா சொல்றீங்க. ஏண்டி, உன் பணத்துல எங்க அம்மா ஒரு நாளாவது சாப்பிட்டு இருக்குமா? இல்ல நீ தான் உன் பணத்துல ஒரு சேலை வாங்கி கொடுத்திருப்பியா? பிறந்த நாளைக்கு வந்தப்ப கூட நான் எவ்வளவோ சொல்லி கேட்காம அது சேர்த்து வச்சிருந்த பணத்துல உனக்கு ஒரு புடவையும் தருணுக்கு ஒரு மோதிரமும் வாங்கிட்டு வந்தது. போகும்போது கூட நீயும் தருணும் தான் என்னோட வாழ்க்கை, அதனால எதை பற்றியும் உன்கிட்ட கேட்டு சண்டை போடக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டு கண்ணீரோட திரும்பிச்சு. இப்ப என்கிட்ட இருக்கிற ஸ்டேட்டஸ் அவ்வளவு பணத்தையும் தரேன். என் அம்மாவை திருப்பி கொடுக்க முடியுமா உன்னால என சொல்லி முதல் முறையாக சுவாதியை கையை ஓங்கினான். அங்கிருந்தவர்கள் அவன் கையை பிடித்து கொண்டனர். அழுதபடி அங்கிருந்து சென்று விட்டாள் சுவாதி. அண்ணா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி நடந்துக்கிற என்றாள் நித்தி. வாய மூடு, நீ எல்லாம் பேசவே கூடாது. அவதான் வேற குடும்பத்திலிருந்து வந்தவ, நீ இங்க பிறந்தவ தானே. நீயாவது அம்மாவை புரிஞ்சு நடந்துகிட்டியா? உன் கல்யாணத்துக்கு அம்மா வாங்கின கடனை பற்றி தெரிஞ்சிருந்தும் உன் பிள்ளையோட பிறந்த நாளுக்கு 5 பவுன் செயின் வளையல் கேட்டிருக்க. அப்படி இருந்தும் 2 பவுனோட வந்த அம்மாவை உன் புருஷன் கேவலப்படுத்தும் பொழுது நீயாவது ஆறுதலா ஒரு வார்த்தை சொன்னியா? எல்லோரும் சேர்ந்து அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டீங்க. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு உன் புருஷன் ஆபரேஷனுக்கு பணம் கேட்டு வந்த என கேட்டதும் அவள் முகம் பேயரைத்தது போல் இருந்தது. உண்மையை சொல்லிவிடுவானோ என்ற பயம் அவள் முகத்தில் தெரிந்தது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக விழுந்தது. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து சம்பாரிச்சாதே பத்தாத இந்த உலகத்துல ஒத்த பொம்பளையா இருந்து 2 பிள்ளைங்களை வளர்த்து படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க நம்ம அம்மா. அப்பா இல்லாம எவ்வளவு சங்கடப்பட்டிருக்கும். ஒரு நாளாச்சும் நம்ம கிட்ட அதை சொல்லி அழுதிருக்குமா? அத்தனை கவலையும் தன் மனசுக்குள்ளே வச்சு பூட்டிருச்சு. அதுக்கு நீயும் நானும் தான் உலகம். காலம் முழுக்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சு கடைசியில நமக்காக அது உயிரையே கொடுத்துருச்சு. இப்ப சந்தோஷமா நித்தி? சொல்லு நித்தி, சொல்லு என கத்தினான். ஐயோ அம்மா, உன்னை நானே கொன்னுட்டேனே, உன்னை இந்த பாவியே கொன்னுட்டேனே அம்மா என கதறினாள் நித்யா. அவள் கதறியதை பார்த்து அங்கிருந்த அனைவரும் கண்களில் கண்ணீர் பெருகியது. சுற்றி இருந்தவர்கள் நித்யாவுக்கும் சுவாதிக்கும் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். அழட்டும் அழட்டும், ஒரு உயிரை உணர்ச்சிகளை பொருட்படுத்தாமல் புண்படுத்தும் எவரும் இறுதியில் அழத்தான் வேண்டும். நன்றாக அழட்டும் என நினைத்து வினோத் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டிருந்தது. கதை எழுதியவர் ரத்னமாலா புரூஸ். நன்றி. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்.